பல்சா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஏரோப்ளேன் மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பல்சான்னு சொல்லக்கூடிய அந்த ஏரோப்ளேன் மரத்தினுடைய ஒரு வகை தான் இதுவும். இப்படி இந்த மரம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு மரம் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா, இந்த மரத்தினுடைய அந்த சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா 28 மீட்டர் அதனுடைய சுற்றளவு. அப்படின்னா அது எவ்வளோ பெரிய மரம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த மரத்தை வீடாக பயன்படுத்துகிறவங்க இருக்காங்க. இந்த மரத்தை வந்து ஒரு தேநீர் கடையாக பயன்படுத்துகிறவங்க இருக்காங்க. இந்த மரத்தை வந்து ஒரு பேருந்து நிறுத்தமாக பயன்படுத்துகிறாங்க. ஒரு பால் பண்ணையாக பயன்படுத்துகிறாங்க. இப்படி ஒரு பெரிய நீர்த்தேக்க தொட்டியை போல இதை பயன்படுத்துகிறார்கள். 1,20,000 லிட்டர் தண்ணீரை தேக்கி வைக்கக்கூடிய ஒரு பெரிய தண்ணீர் தொட்டியை போல இந்த மரம் இருக்கிறது. இந்த மரத்துல வந்து அதாவது வறட்சி தாங்கி கொண்டு வளரக்கூடிய மரம் தான் இது. ஆனா அதே நேரத்துல மழை காலத்துல 40,000 லிட்டர்லேருந்து 1,20,000 லிட்டர் வரைக்கும் தண்ணீரை சேமித்து வைக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த மரத்துக்கு உண்டு. இந்த மரத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பல தேன் கூடுகள் நிறைய இருக்கும். அதுக்காக ஆணியிலேயே படி மாதிரி அமைக்கிறாங்க. அந்த தேன் கூட்டை போய் எடுப்பதற்கு ஆணியிலேயே படி போல அமைக்கிறார்கள். இந்த மரத்தை சுற்றி எப்போதுமே பார்த்தீங்கன்னா வௌவால்கள் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும்.